வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. 4வது ஆண்டாக உரையை புறக்கணித்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல, முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். ஆளுநரின் செயல் அரசியல் அமைப்புக்கு விரோதமானது. தேர்தல் வருவதால் அரசுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார். அரசின் நிறை குறைகளை பேசுவதற்கு ஆளுநர் அரசியல்வாதி அல்ல. தமிழ்நாடு சட்டமன்றம் பின்பற்றும் மரபு ஒருபோதும் மாற்றப்படாது என சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம். தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றாமல் ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்தது குறித்து விளக்கம் அளித்து ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் மரபுப்படி ஆளுநர் RN ரவியின் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழக சட்டப்பேரவைக்கு இன்று காலை ஆளுநர் RN ரவி வருகை தந்தார். முதலில் தமிழ்த்தாய் பாடல் இசைக்கப்பட்ட நிலையில் அடுத்ததாக தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று சிறிது நேரம் ஆளுநர் காத்திருந்த நிலையில் உரையை தொடங்குமாறு பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து உரையை படிக்க மறுத்த ஆளுநர், நான் தொடர்ச்சியாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கூறியும் அதை பின்பற்றாததால் வருத்தம் இருப்பதாக தெரிவித்துவிட்டு பேரவையை விட்டு வெளியேறினார். இது தொடர்பாக விளக்கம் அளித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் ஆளுநரின் மைக் பலமுறை அணைக்கப்பட்டதாகவும் ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற தவறான பல தகவல்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை தமிழக அரசு ஈர்த்துள்ளதாக உண்மைக்கும் புறம்பான தகவல்கள் உரையில் உள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இன்று காலை தொடங்கியது. ஆனால் நிகழ்ச்சி தொடக்கத்தில் தேசிய கீதம் இசைக்கவில்லை என கூறி கடந்த 2 ஆண்டுகளைப் போலவே உரையை வாசிக்காமல் ஆளுநர் ரவி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார். ஆளுநர் வெளியேறியதை தொடர்ந்து பேரவையில் இருந்து அதிமுக, பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் MK ஸ்டாலின், ஆளுநர் வேண்டுமென்றே அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலை செய்துள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். ஆளுநர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராகவும் ஆளுநர் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் நடந்து கொண்டது வருத்தத்துக்குரியது என பேசினார். ஆண்டு தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையில் திருத்தம் செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆளுநர் உரையை விளக்கும் நடைமுறையை கொண்டுவர அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். இந்தியா முழுவதும் இந்த நடைமுறையை அமலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆளுநர் மாளிகையின் அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் ரகுபதி காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்தது குறித்து விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவை நிகழ்ச்சியின் இறுதியிலேயே தேசிய கீதம் இசைப்பதே தமிழ்நாட்டின் மரபு என்றும் தமிழ்நாட்டின் மரபு பற்றி ஆளுநருக்கு விளக்கம் அளித்தும் உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறிவிட்டதாக தெரிவித்தார். ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இடமில்லை என்றும் பாஜகவின் பிரதிநிதியாக சட்டப்பேரவைக்கு ஆளுநர் ரவி வந்து சென்றுள்ளதாக விமர்சித்துள்ளார். ஆளுநர் மாளிகையின் அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அவர் தெரிவித்தார். தமிழக சட்டசபை கூட்டம் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அதில் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசினார். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு, சட்டசபை மரபுகளே எப்போதும் தொடரும் என்றும் தேசிய கீதம் இசைப்பது தொடர்பாக ஆளுநர் கடந்த ஆண்டு தனக்கு எழுதிய கடிதத்திற்கு பதில் அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ஆளுநரின் உரை மட்டுமே அவை குறிப்பில் ஏறும் என்றும் மற்ற எந்த நிகழ்வுகளும் அவை குறிப்பில் ஏறாது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வு கூட்டத்தில் தமிழக சட்டசபை கூட்டம் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆளுநர் மீது வேண்டுமென்றே தவறான எண்ணத்தை திமுக அரசு உருவாக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் தெரிவித்து அதிமுகவினர் சட்டசபையை விட்டு வெளியேறினர். இதையடுத்து சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை நடக்காத நாட்களே இல்லை எனவும் அளவுக்கு மோசமான நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இருப்பதால் தினந்தோறும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளதாக தெரிவித்தார். ஆளுநர் மீது வேண்டுமென்று தவறான எண்ணத்தை திமுக அரசு உருவாக்குவதாகவும் ஆளுநர் உரையின் போது மரபை மீறி முதலமைச்சர் உரையாற்றியது தவறு என கூறினார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து 1,08,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச பொருளாதார நிலைக்கேற்ப தங்கம் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தங்கம் விலை உயர்ந்து வரும் நிலையில் இன்று அதிரடியாக சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 13,610 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து 1,08,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் ஒரே நாளில் அதிரடியாக கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அந்த வகையில் 1 கிராம் வெள்ளி 330 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்து 3,30,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையால் இனி சாமானிய மக்கள் நகையை வாங்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. விருதுநகர் அருகே சரக்கு வாகனம் தடுப்பு சுவரில் மோதிய விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரத் அருகேயுள்ள சின்னமாடன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 5 பெண்கள், சிறுவர்கள் உள்பட 11 பேர் பொள்ளாச்சிக்கு சரக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது துலுக்கப்பட்டி 4 வழிச்சாலை அருகே திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மேம்பாலத்தின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதியது. இந்த விபத்தில் நாகக்கனி, கலையரசி ஆகிய 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் ஆம்புலன்ஸ் உதவியுடன் காயமடைந்தவர்களை விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான வாலிபால் போட்டிகளை விஐடி துணைத் தலைவர் செல்வம் மற்றும் டிஐஜி தர்மராஜ் ஆகியோர் துவங்கி வைத்தனர். வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் மாநில அளவிலான வாலிபால் போட்டிகள் துவங்கியது. இதனை விஐடி துணைத் தலைவர் செல்வம் மற்றும் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் தர்மராஜ் ஆகியோர் பெண்களுக்கான வாலிபால் போட்டிகளை துவங்கி வைத்தனர். இந்த விழாவில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன், மாவட்ட வாலிபால் சங்க தலைவர் தியாகசந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 22 அணிகள் போட்டிகளில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே பூக்கடை வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் 7 மாத கர்ப்பிணி பெண்ணை உருட்டுக்கட்டையால் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்ற பெண் 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இவரது தாயார் அலமேலு வீரராகவர் கோவில் அருகில் பூக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர்களின் கடை அருகே வியாபாரம் நடத்தி வந்த புகழேந்தி என்பவருக்கும் பிரியதர்ஷினிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. மேலும் பிரியதர்ஷினியை புகழேந்தி கட்டையால் துரத்தி அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கர்ப்பிணி பெண் காயமடைந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.
இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் பிரியதர்ஷினி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனோம், அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே வந்து நின்னதுக்கு எஸ்பி ஆஃபீஸில் குத்தல, அங்கேயே போய் பார்த்துக்கோ, இங்கே எதுக்கு வர, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இங்கே கொடுக்காம அங்கேயே போய் கொடுத்தீங்க. எஸ்ஐ இல்லைன்னு எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் தான் வந்து நிற்கணும், அவங்கள வந்து நிற்பீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்கிறாரு ஸ்டேஷனில் வெளியவே. ஆல்ரெடி நீ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்க அதுதான் சொன்னது. நீ எப்படி மென்ஷன் பண்ணுவ இதில் எஸ்ஐ இல்லைன்ட்டு சொல்லுது. கம்ப்ளைண்ட் வாங்கலை. நான் அதான் கேட்டேன், சார் நாங்கள் 10 வாட்டி வந்து தெரிஞ்சல சார், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் 10 வாட்டி வந்து தெரிஞ்சல சார், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நியாயமானா? உன் மேலே தப்பு இருந்தால் உன் மேலேயும் எஃப்ஐஆர் போடுவேன், அவங்க மேலே தப்பு இருந்தால் நான் சொன்னேன் சார் போட்டுக்கோங்க சார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வந்து தப்பு பண்ணால் தான் நாங்கள் பயப்படணும், நான் ப்ரெக்னென்ட் லேடின்ற ஏன் யாருமே ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. திருப்பூர் மாநகர காவல்துறையின் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பூரில் விபத்துகளை தடுக்கும் விதமாக 37வது தேசிய சாலை பாதுகாப்பு விழாவை முன்னிட்டு ஜனவரி 1 முதல் 31ஆம் தேதி வரை சாலை பாதுகாப்பு மாத விழா நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் பதாகையுடன் ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிய வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்கக்கூடாது உள்ளிட்ட அறிவுரைகளை நாடக நிகழ்ச்சி மற்றும் ஆடல் பாடலுடன் நிகழ்த்தி காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளும் காவல்துறையினரும் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி நுகர்பொருள் வாணிபக் கழக பருவகால ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அனைத்து மண்டல ஒருங்கிணைந்த பருவகால பணியாளர்களின் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பஹாத் முகமது தலைமை வகித்தார். பின்னர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரை பணியில் சேர்ந்த பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி வலியுறுத்தியும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதில் நிர்வாகிகள், ஊழியர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். எங்களுக்கான பணி நிரந்தரம் விரைவுபடுத்த வேண்டும். 16 வரைக்கும் பணி நிரந்தரம் நிறைவுபடுத்தப்பட வேண்டும். தகுதி பட்டியல், பணி நிரந்தரத்திற்கான தகுதி பட்டியல் 16 வரை சேகரிக்கப்பட்டுள்ளது. உடனே பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றால் அனைத்து மாவட்டத்தில் உள்ள பருவகாலர்கள் ஒன்று கூடி டெல்டா மாவட்டத்தில் கூடிய விரைவில் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் மற்றும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் இதை கவனத்தில் கொண்டு விரைவுபடுத்த வேண்டும் எங்களுடைய பணி நிரந்தரத்தை என்று கேட்டு கொள்கிறோம். தெற்கு ஸ்பெயினில் தடம் புரண்ட அதிவேக ரயில் பெட்டிகள் மீது எதிரே வந்த மற்றொரு ரயில் மோதிய விபத்தில் 39 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் மாட்ரிட்டிலிருந்து தெற்கே 370 கிலோமீட்டர் தொலைவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. மலக்காவில் இருந்து மாட்ரிட் நோக்கி 300 பயணிகளுடன் சென்ற ரயிலின் பின்பகுதி பெட்டிகள் திடீரென தடம் புரண்டு அருகே உள்ள தண்டவாளத்தில் சாய்ந்தன. அதே நேரத்தில் மாட்ரிட்டில் இருந்து ஹுஎல்வா நோக்கி வந்து கொண்டிருந்த மற்றொரு ரயில் அந்த பெட்டிகள் மீது மோதின. இதில் ரயிலின் முதல் 2 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு தூக்கி வீசப்பட்டு அருகில் இருந்த 12 அடி ஆழமான பள்ளத்தில் விழுந்து நொறுங்கின. சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட லூசியா மாகாண தலைவர் விபத்தில் நொறுங்கிய பெட்டிகளுக்குள் மீட்பு குழுவினர் தேடுதல் பணியை தொடர்ந்து வருவதாக, உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து காரணமாக மாட்ரிட் மற்றும் லூசியா மாகாண நகரங்களுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. 4வது ஆண்டாக உரையை புறக்கணித்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல, முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். ஆளுநரின் செயல் அரசியல் அமைப்புக்கு விரோதமானது, தேர்தல் வருவதால் அரசுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார். அரசின் நிறை குறைகளை பேசுவதற்கு ஆளுநர் அரசியல்வாதி அல்ல. தமிழ்நாடு சட்டமன்றம் பின்பற்றும் மரபு ஒருபோதும் மாற்றப்படாது என சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.